AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தாமிரபரணி ஆற்றில் உள்ள கழிவுகளை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் தன்னார்வலர் ஒருவர். அரசு மேற்கொள்ள வேண்டிய இப்பணியில் இந்த தனிநபர் ஏன் ஈடுபட்டுள்ளார்? வாருங்கள் பார்க்கலாம். வற்றாத ஜீவநதி என்ற புகழோடும் பொருணை என்ற இலக்கிய பெயரோடும் அழைக்கப்படுகிறது தாமிரபரணி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் இந்த ஆறு நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் மக்களின் குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. இந்த தாமிரபரணி ஆறு இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் சேரும் கழிவுகளால் மூச்சுவிட முடியாமல் திணறுகிறது. கழிவுகளால் மாசடைந்துள்ள தாமிரபரணி ஆற்றை மீட்க மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் கடந்த 6 ஆண்டுகளாக தனி ஒரு நபராக தாமிரபரணி ஆற்றில் இறங்கி கழிவுகளை அகற்றி வருகிறார் லூர்துராஜ். முதுமையால் கஷ்டப்படும் 87 வயதான தனது தாயின் அனைத்து தேவைகளையும், அதாவது குளிப்பாட்டுவது, உணவு ஊட்டுவது என அனைத்தையும் செய்து பராமரித்து பாதுகாத்து வருகிறார் 56 வயதான லூர்துராஜ். தாயை எப்படி பாதுகாக்கிறோமோ அதேபோல் குடிக்க நீர் கொடுத்து உயிர்காக்கும் ஆற்றை பாதுகாப்பதும் நமது கடமை என்கிறார் அவர். (2017) தாமிரபரணியின் பாசன கால்வாயில் ஒன்றான கனடியன் கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை எதிர்த்து அம்பாசமுத்திரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது அவரது மனதில் விழுந்ததுதான் தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற விதை. ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் தன்னுடன் இணைந்து பணியாற்ற யாரும் முன் வருவதில்லை என ஆதங்கப்படுகிறார் இவர். நதியில் கழிவு கலக்கிறாங்கன்னு வந்த பிறகு தான் தெரியுது நதியில் இவ்வளவு மாசுபடுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 2017 ஆகஸ்ட் 19 ஒரு 167 மரக்கண்டு அந்த பாலத்திற்கு இந்த தெற்கு கரையில் வைத்து பராமரித்து தினமும் 200 கூட தண்ணி கரையில் இருந்தாலும் அதற்கு வேலி போட்டு பராமரித்து தண்ணியை குடத்தில் எடுத்து கோரி வளர்த்து இன்று வரை மரமாக்கி உருவாக்கி வைத்து விட்டோம். உயிர் ஆதாரமான தாமிரபரணி ஆற்றில் கழிவுகளை போடாமல் விழிப்புடன் இருந்தாலே அந்த நதிக்கு செய்யும் நன்றியாக இருக்கும் என்றும் அதுவரை தன்னார்வலராக தனது பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார் லூர்துராஜ். இந்த சொத்து ஒன்று இருந்தாலே போதும், நம்ம 5 மாவட்டமும் செழிப்பாக இருக்கும். ஆனால் அந்த சொத்து அழியக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு சமீப காலம் ரொம்ப அதிகமாக ஏற்பட்ட மாதிரி தெரியுது. என்ன காரணம்னா, சில சகோதரர்கள் பரிகாரம் என்கிற காரியத்தை கொண்டு பழைய துணிகள் புதிய துணிகள் கொண்டு போட்டு போகிறார்கள். சில சகோதரர்கள் வீட்டில் ஆகாத கழிவு துணிகளை அப்படியே சோப்பிடுற மாதிரி வராங்க, போட்டு போயிடுறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் நாகராஜன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.